நல்ல பிதாவே, கிருபையான ஆண்டவரே, நல்ல ஈவுகளுக்காக பரத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. அருளப்படுகிற ஆவிக்காக நாங்கள் சொல்கிறோம். கர்த்தர் இடைப்படும் பேசும். நாங்கள் நல்ல ஆண்டவரை உடைய நாமம் ஆண்டவரை மகிமைக்கின்று உடைய பிள்ளைகள் நாமம் தெரிவிக்கப்பட்டவர்களாக, உம்முடைய சொந்த பிள்ளைகளாக, அதிகாரம் பெற்ற பிள்ளைகளாக இந்த இடத்துல அவர்கள் மாறுவதற்கு தேவ செய்தி கொடுக்கும்படியாக கர்த்தர் தாமே இடைப்படும். ஆசீர்வதியும் பெரிய காரியங்கள் பெரிய நாமத்திலே ஆமென். எல்லாரும் ஞானி ஆயிட்டாங்க, எல்லாம் விவரம் தெரிஞ்சுன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அடைக்க வைக்கக்கூடாது. அநியாயமா எந்த ஒரு தேவ வார்த்தையையும் மறைச்சு வைக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு கிணற தோண்டினா அதுல தண்ணி வந்து கொண்டே இருக்கும், இறைக்கிற நீர் சுரந்து கொண்டே இருக்கும். நாம உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்தால் தேவன் நிறைய காரியங்களை எனக்கு என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார், நமக்கு வெளிப்படுத்துவார். பார்க்கப்படும்போது இந்த உலகம் எப்படி தோன்றப்பட்டது, இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது என்று வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டுடைய வார்த்தைகள் எப்படியாக வந்தது என்று பார்க்கப்படும்போது தேவ மனிதர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தேவ மனிதர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய வார்த்தையை எழுதினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனமானது மனிதனுடைய சுய சித்தத்தினாலே அது உண்டாகவில்லை. பரிசுத்த வான்கள் தேவ மனிதர்களுக்கு தேவ ஆவியினுடைய அபிஷேகமானது அவர்கள் மேலே ஊற்றப்பட்டது. அவர்கள் இந்த வார்த்தையை இந்த உலகத்திற்கு எழுதினார்கள். தீர்க்க தரிசனம் என்றால் இது திட்டமாக நிச்சயமாக நடக்கின்ற ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய, இன்று நடந்து கொண்டிருக்கிற, நாளைக்கு நடக்க போகிற எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவனுடைய ஆவியானவர் அங்கே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நாம் இந்த நாட்களில் பார்க்க போகிறது சிருஷ்டியினுடைய சிருஷ்டிப்பை பற்றி நாம் பார்க்கப்படும் போது வேதம் என்ன சொல்கிறது? அது எப்படி படைக்கப்பட்டது? வானமும் பூமியும் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானது, தேவனுடைய வார்த்தையினாலே படைக்கப்பட்டது. நீங்க இந்த வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு செங்கல் வேணும். உங்களுக்கு வீடு கட்டுறீங்க, மண்ணு வேணும். உங்களுக்கு வீடு கட்டணும், கம்பி வேணும். ஆனா எந்த பொருளுமே உலகத்துல இல்லை. தேவனுடைய வார்த்தையை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, வேதம் சொல்கிறது எந்த பொருளையுமே ஆண்டவர் வைத்துக் கொண்டு உருவாக்கவில்லை என்பதான். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினாலே வானத்தையும் பூமியையும் வானத்தில் உள்ள சகல எல்லா விதமான மண்டலங்களில் இருக்கக்கூடிய அநேக கிரகங்களையும், பெரிய சுடர்கள், சிறிய சுடர்கள், நட்சத்திரங்கள் ஒன்றத்தையும் மகிமைக்கு வித்தியாசமாக அங்க படைத்து வைத்திருக்கிறார். ஒரு அலங்காரமாக வானத்தை அலங்கரித்து வைத்த தேவனாக இருக்கிறார். அதே போல பூமியை பார்க்கப்படும் போது மலைகள் எல்லாம் பசுமையாக நாம் பார்க்கிறோம். நிறைய மிருகங்களை பார்க்கிறோம், பறந்து போகிற பட்சிகளை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நிறைய காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள், ஜீவன்கள் எல்லாம் பார்க்கிறோம். தண்ணீரிலே ஊந்து போகிற அநேக அந்த மீன்களை பார்க்கிறோம். இப்படியாக இந்த உலகத்தில் ஆண்டவர் மனிதனை படைத்து இதெல்லாம் நீ போய் ஆண்டு கொள்ளுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் இந்த ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். அப்படியாக இந்த உலகத்துல பெரியவங்க, வயசானவங்க ஒரு பிள்ளைய பார்க்க வராங்க அப்படின்னா வரும்போது கடையில பலகாரத்தை சூட எங்கடா விற்கிறான், போய் வாங்கிட்டு வரணும், ஏன்னா பிள்ளைக்கு கொண்டே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதுபோல இந்த எண்ணங்கள் எல்லாம் பார்க்கப்படும் போது நம்ம படைத்த இந்த பிள்ளைகளுக்கு, இந்த ஜனத்திற்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். நல்ல பழங்கள் சாப்பிட வேண்டும். நடந்து போகும்போது காலில் முள்ளு குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் என்ன பண்ணாரு? பசுமையான புல்களை வளைத்து வைத்தாரு. பஞ்சு போல அந்த புள்ள நடக்கணும். அந்த குழந்தைகள் நடக்கும் போது சந்தோஷமா நடக்க வேண்டும். பனியா எல்லா இடத்திலையும் பார்க்கப்படும் போது ஆண்டவர் பூமி எல்லாம் ஆண்டவர் எப்படி பசுமையாக செழிப்பாக வைத்தார். அப்படியே ஓடி நடந்து களைத்து போயிருக்கும் போது உடனே ஒரு இளநியை எடுத்து உடனே சாப்பிடுற மாதிரி மேல ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் நீங்களா வாட்டர் கேனை தூக்கிட்டு போறீங்க, ஆண்டவர் உங்களுக்காக வாட்டர் கேனை மேல வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய படைப்பினுடைய அற்புதங்களை பார்க்கப்படும் போது அது பசுமையும் அழகுமாக இருக்கிறது. எங்கேயாவது பாத்தீங்கன்னா கற்றா கிடையாது, நாத்தம் கிடையாது. எங்க பார்த்தாலும் பூக்கள் மனங்களாக இருந்து மணந்து கொண்டிருந்தன.
எங்க பார்த்தாலும் அலங்காரமாக நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய அவரே டிசைனரா இருந்திருக்கிறார். அவரே அழகான ஒரு பெரிய ஒரு படைப்பை பார்த்து மக்கள் எல்லாம் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்களாக அந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு தேவையான ஆதாரத்தை, அவர்களுக்கு சந்தோஷமாக உணவை, நல்ல உணவை கொடுப்பதற்காக நிறைய பழ வர்க்கங்களை, கனி வர்க்கங்களை, காய்களை ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்கிறார். இப்படியாக இந்த பூமியில எல்லாம் ஆண்டவர் படைத்த உணவை தின்னு போட்டு அவருக்கே விரோதமாக பேசுகிறார்கள். அவரை நினைப்பதில்லை, அவரை தூஷிக்கிறார்கள், அவரை நினைக்கிறதில்லை என்று நாம் பார்க்கப்படும் போது அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்துல தேவனை இல்லை என்று யாரு சொல்லுகிறார்? மதிகட்டவன் சொல்லுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். உலகத்துல தன்னை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரர்களாகி ஊர்ல தெருவுல நடந்து போகக்கூடிய ஆடு மாடுகளை, ஊறுகிற அந்த சர்ப்பங்களை, ஊறுகிற எல்லா விதமான பிராணிகளை, பறக்கிற பறவைகளை இறைவனாக மாற்றி இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிற பெரிய கேவலமான ஒரு காரியம். கர்த்தருக்கு, இறைவனுக்கு, ஆண்டவர் படைத்தவருக்கு விரோதமான ஒரு காரியங்களை உலகத்திலே மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீத புத்தகம் 104வது சங்கீதத்திலே 30வது வசனம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவர் ஆவியை அனுப்பும் போது படைக்கப்படுகிறது, உண்டாக்கப்படுகிறது, சிருஷ்டிக்கப்படுகிறது. தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் சகலவற்றையும் கர்த்தர் படைத்தார். இதே ஆதியாகம புத்தகத்திலே 1வது அத்தியாயம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. சங்கீதம் சொல்லுகிற வார்த்தையின்படியாக ஆதியாகம புத்தகத்திலே 1வது அத்தியாயம் 2வது வசனம் கூறுகின்றதை நாம் வாசிப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாத்தீங்களா? தேவன் அப்பொழுதே அவர் ஆவியாக இருக்கிற தேவன். அவர் ஆவியாக இருந்துதான் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார், எல்லாவற்றையும் படைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு பூமியில இருந்த போது அவர் பிரசங்கத்திலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று அவர் சொன்னார். ஆனபடினாலே நீங்கள் உங்களுடைய தொழுகையை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆராதனைக்குரிய தெய்வத்தை, ஆவியாய் இருக்கிற கர்த்தரை, அவருடைய ஆவியை பெற்றவர்களாக நீங்கள் ஜீவிக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள், அவருக்கு பிறந்தவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். நீங்களும் அவருக்குரிய ஜனம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் செய்கின்ற மகத்துவங்களை, காரியங்களை அறிவிக்கப்படியாக தேவ ஆவியானவர் உங்களிலே இருக்கிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எவர் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ ஆவியினாலே ஒரு அனுபவம், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆவினாலே பிறந்து ஆவினாலே வளர்ந்து ஆண்டவருடைய திருச்சத்தத்தை செய்கின்ற வல்லமையுள்ளவர்களாக, வரங்களை உடையவர்களாக, அபிஷேகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவினாலே பிறக்கலைன்னா பரலோகத்துல இடம் இல்லை. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் உங்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை. மெய்யாகவே சொல்லுகிறேன், இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று ஏமாற்றுகின்ற கூட்டத்திற்கு, தங்களை ஏமாற்றுகிறவர்கள் இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. இந்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் நடிக்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லை. ஆனால் பெறாதவர்கள் பெரும்படியாக நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்துடைய அந்த அடையாளம் உங்களுக்கு வேண்டும். அப்பதான் நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய ஆவி இல்லாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமருடைய புத்தகம் 8வது அத்தியாயம் 9வது வசனத்தை வாசித்த பார்க்கப்பட்டது. முதலாவது நீங்கள் அவருடையவர்களா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய ஜனமா, ஆண்டவருடைய பிள்ளைகளா என்பதை நீங்கள் அடையாளப்படுத்தி பார்க்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை இல்லமாக சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய பிள்ளைகள் தானா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாசிங்க ரோமருடைய புத்தகம் 8வது 9வது வசனம். சத்தமா வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்கு உட்பட்டவர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப நீங்க எத்தனை பேர் உங்களை அடையாளப்படுத்தி கையை தூக்குவீங்க? உங்களை கையை தூக்கி அடையாளப்படுத்துவீங்களா, சொல்லுவீங்களா? இப்போ உங்களுடைய காரியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். என்னுடைய நிலைமை இதுதான் ஆண்டவரே, நான் பெறாதபடிக்கு தடையாக இருக்கமேயானால் அந்த தடைகளை நீக்க வேண்டும்.
நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். என் மேல இருக்கிற தடைகளை நீக்குங்கப்பா, என் மேல இருக்கிற பாவங்களை நீக்குங்கப்பா, என் மேல இருக்கக்கூடிய கர்ம பாவங்களை நீக்குங்க. எங்களுடைய தாய் தகப்பனார் இருக்கிற அந்த பாவத்திலே நான் கர்ப்பத்தரித்தபடினாலே ஜென்ம பாவங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க, அந்தரங்க பாவங்களை என்னை விடுத்து எடுத்து போடுங்க. என் இதயத்திலே துராசனை கொண்டு இருந்தால் அந்த பாவத்தையும் என்னை விட்டு எடுத்து போடுங்க என்று இந்த நாட்களில் அறிக்கை செய்து, பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவவர்களாக நீங்கள் மாறினால்தான் தேவ ஆவியானவர் வருவார். பாவத்தை அறிக்கை செய்யல அப்படின்னா வராது. வந்த உடனே ஐயாட்ட சொன்னேன், ஐயா உங்க சபையில நீங்க கத்துனீங்கன்னா அவங்க கத்துவாங்க, நீங்க பாட்டு பாடினா பாடுவாங்க, வேத வசனம் வாசிங்கன்னா வாசிப்பீங்க. நீங்க ஆசிரியரா இருக்கிறீங்க, உங்க சபைக்குள்ள நீங்க என்னைக்கு உபவாசம் பண்ணீங்கன்னு கேட்டேன். உபவாசமே பண்ணலன்னா, உபவாசம் இல்லை அப்படின்னா அந்த சபையில எந்த விதமான தடைகளும் உடைக்கப்படாது, அந்த சபையில எந்த விதமான தேவைகள் சந்திக்கப்படாது, அந்த சபை நிரம்பாது, அந்த சபைக்குள்ளே தேவனுடைய அந்த அபிஷேகம் வராது. தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அன்றைக்கு எல்லா ஜனமும் என்ன செய்தார்கள்? 120 பேர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து செபித்தார்கள். அப்படி தேவ ஆவியானவர் வல்லமை இறங்கினது என்ன நாம் பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக சொல்வதற்கு என்ன இருக்கிறது? பரலோகம் போக முடியுமா? தேவனுடைய ராஜ்யம் போக முடியுமா? நாம சொல்லலாம், ஆனா பெறலன்னா இல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை ஏமாற்றுவதற்காக நான் வரவில்லை, உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, லூக்கானுடைய புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 16ஆவது வசனத்தை வாசியுங்கள். அங்கே ஒரு தீர்க்கதரிசி, லூக்கானுடைய புத்தகம் 3ஆவது அத்தியாயம் 16ஆவது வசனம், அங்கே ஒரு தீர்க்கன், ஆண்டவரை அடையாளப்படுத்தின ஒரு தீர்க்கன், இயேசு பூமியிலே பிறந்தபோது அவரை அடையாளப்படுத்தி சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீர்க்கதரிசிகளிலும் பெரிய தீர்க்கதரிசி என்று சாட்சி பெற்ற ஒரு தீர்க்கன் சொல்லுகிறார். அது வாசியுங்கள். யோவான். ஒரு ஆள் வாசிங்க, எல்லாரும் வாசிக்க நான் கேட்க முடியாது. எல்லாரும் பேசும்போது கேட்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். ஒரு ஆளு பேசத்தான் கேட்க முடியும். எல்லாரும் உலகத்துல கோடிக்கணக்கானவர் பேசினா கேட்கக்கூடிய ஒரே ஆற்றல் அவருக்கு தான் இருக்கு, எனக்கு இல்ல. ஒரு ஆள் வாசிங்க. யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக, நான் இங்க ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர், அவருடைய பாதரட்சையை அழிப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலே அக்கினியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த நாட்கள்ல ஜலத்தினால பிறந்தீங்க, ஆவினால பிறந்தீங்களா? அக்கினியினால பிறந்தீங்களா? நாங்க அக்கினியில இருந்து பிறந்தவங்க அப்படின்னு காட்டுறாங்க. அக்கினியில இருந்து ஒண்ணுமே பிறக்கவே இல்லையே, எந்த இது லேப்ல இருந்து நீ கண்டுபிடிச்சு சொன்னு எல்லாரும் என்ன பண்றாங்க? சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அக்கினியினால பிறந்தவங்க யாரு அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை தான் சொல்லுகிறார். நீங்கள் அக்கினியினால் பிறந்தவர்கள், ஆவியினால் பிறந்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆவியானவர் வரும்போது எப்படி இறங்குவாரு? ஆவியானவர் வந்தா எப்படி இறங்குவாரு சொல்லுங்க? அப்படியே ஐஸ் தண்ணியை தெளிச்ச மாதிரி இறங்குவாரு? எப்படி இறங்குவாரு? அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்தில் என்ன சொல்லி இருக்கு? ஆவி எப்படி வருகிறது, எப்படி இறங்குகிறது? தேவன் சொல்லுகிறார். ஆண்டவரே இந்த யோவான் ஸ்நானன் மூலமாக சொன்ன இந்த வார்த்தையின்படியாக அப்போஸ்தலருடைய புத்தகத்திலே நாம் பார்க்கப்படும்போது வேதத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலருடைய புத்தகத்திலே 2ஆவது அத்தியாயத்திலே 2ஆவது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கங்கள் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள், நாவு போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மேலே காணப்பட்டு ஒவ்வொரு பேர் மேல வந்து அமர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியானவர் இறங்கும் போது, தேவனுடைய ஆவியில அபிஷேகம் பண்ணப்படும் போது, தேவனுடைய அக்கினியாக ஆண்டவர் உங்களை அக்கினிக்குள்ளாக நிரப்புகிறார்.
தேவாவினாலே நிரப்பப்படும் போது அங்கே அக்கினி இறங்குகிறது. இயேசுவானவர் கொடுக்கின்ற இந்த ஞானஸ்நானத்தை யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரமாக ஆண்டவர் அவனுக்கு ஊற்றினார். ஏன் இந்த அக்கினியை கொடுக்க வேண்டும்? இந்த அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும். உங்களில் இருக்கக்கூடிய பாவங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும், உங்களிலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவன் இந்த உலகத்திலே நம்மளை எப்படியாக உருவாக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளும் அக்கினியாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது, அக்கினியாக இருக்கிறது. சீனாய் மலையிலே தேவன் பேசும்போது அந்த அக்கினி நடுவில் இருந்து பேசினார். அப்ப தேவன் இறங்குகிறார் என்றால் அது அக்கினியாக இறங்கும். பிரகாரமாக தான் பெந்தேகோஸ்து நாளிலும் அந்த ஆவியானவர் அப்படியாக இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எல்லா இடங்களிலும் சாட்சி கொடுப்பீங்க. இன்னைக்கு உங்க கையில ஊழியம் நடக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவி இருந்தா தான் சாட்சி கொடுக்க முடியும். நீங்க போய் உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உங்க பக்கத்துல ஒருத்தரை கொண்டாந்து உட்கார வைப்பாரு, உங்கள்ட்ட பேச வைப்பாரு. டீ குடிக்கிற இடத்துல நேத்து ஒரு ஊழியக்காரர் போய் உட்கார்ந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அங்க ஒரு பெரியம்மா உட்கார்ந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க, அப்படியே பேசிட்டு இருந்திருக்காங்க. அவர் என்னைய மாதிரி காலர் வச்ச சட்டை போட்டு உட்கார்ந்த உடனே, ஐயா நீங்க ஊழியக்காரரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமான்னு சொன்ன உடனே சாப்பிட்டு முடிச்ச உடனே கையோட அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுல போய் பார்த்தா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க மொத்தம் டிக்கெட் எத்தனை அப்படின்னா ஒரு 12 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. 8 பேர் உட்கார்ந்து சேர்ந்து அவங்க வீட்டுல காலையில நேற்று ஆராதனை முடிச்சிருக்காங்க. அப்படியாக ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. ஆவியை பெற்று இருக்கிற தேவ பிள்ளைகள் போய்கிட்டு இருக்கும்போது ஊழியம் நிறைந்து இருக்கும். தேவனுடைய இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா உண்மையான பரிசுத்த ஆவி அபிஷேகம் உள்ள ஊழியக்காரங்களா இருந்தா நீங்க வந்து எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்க, அங்க பேய் ஓடணும், அங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும், இல்லைன்னா எங்க சபைக்கு வராதீங்கன்னு சொல்லி நிறைய சபையில ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. பரிசுத்த ஆவி உண்மையாக இருந்தா நீங்க வாங்க சபையில வந்து பேசுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய சபைகளை கூப்பிட்டா போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அடையாளம் இருக்குதான்னு கேட்கிறாங்க. மார்க் 16:17 வாசிங்க. இன்னைக்கு உலகத்துல சும்மா அப்படியாக பேசிக்கொண்டு எனக்கு 4 வசனம் தெரியும்னு பேசிட்டு நான் போய் பேசிட்டு போனா அந்த ஜனங்களுக்கு வசனத்தை கேட்டுட்டு அவன் அப்படியே தான் உட்கார்ந்து இருப்பான். அவனுக்கு யார் விடுதலையை கொடுக்கிறது? ரட்சிப்பை எப்படி அவங்களுக்கு விளங்க பண்ணுகிறது? அவங்களுக்கு ஆண்டுடைய நாம எப்படி மகிமையாக அந்த இடத்துல நாம் நடத்த முடியும்? வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் போதும். அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால் தேவ ஆவியானவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அக்கம் பக்கத்துல வியாதி வந்ததுன்னா உடனே உங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, உடனே குணமாகும். ஆஸ்பத்திரியில டாக்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா மருந்தை கொடுப்பாரு, போயிட்டு வாங்க பாரு ஐயா. அதுக்கப்புறம் வயசாகி போச்சு, திருப்பி மருந்தை கொடுப்பாரு, இனிமே இது பிழைக்காத ஐயா, நீங்க ஆண்டவன்ட்ட வேண்டிக்கோங்க ஐயா. அது முதல்ல சொல்ல வேண்டியதுன்னு, ஏன்னா அவங்க பேக்கெட் நிறையணும், அவங்களுக்கு அக்கௌண்ட்ல காசு வேணும். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு சுகம் கிடைக்கும். ஆனா கடைசி நேரத்துல என்ன பண்ணுவாரு, நீங்க நாங்களும் எங்க கதை முடிஞ்சது, நீங்க இனிமே யார்கிட்ட போய் கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? எல்லாம் அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க, மேல இருக்கிறவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க, உங்க தெய்வத்தை நீங்கள் வணங்கி வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு மேல ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்கிறதை அவருக்கு கடைசி நேரத்தால சொல்லுவாங்க. பரம வைத்தியரிடத்திலே போங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்துல தேவன் எப்படிப்பட்டவர் என்று இப்ப நான் சொல்லுகிறேன். சங்கீத புத்தகத்திலே 111வது சங்கீதத்துல 9வது வசனத்தை வாசிங்க. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தன் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. பாத்தீங்களா? இப்ப இருக்குதா? பரிசுத்தமும் பயங்கரமானது. இந்த உலகத்தில் அக்கினியாக இருக்கிற தேவன், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறது. அவர் அந்த அக்கினியினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். உங்களுக்கு அந்த அக்கினி தான் அந்த அடையாளம். அந்த அக்கினியை கொடுக்கப்படும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கப்படும் போது அப்போஸ்தலருடைய புத்தகம் 19வது அத்தியாயத்திலே
4, 5, 6 வாசிங்க. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மனம் திரும்பல் கேட்ட ஞானஸ்நானத்தை கொடுத்தானே. அதுக்கப்புறம் ஒரு ஞானஸ்நானத்தை பெறுகிறாங்க. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் இயேசுவில் கிறிஸ்துவிலே நீங்கள் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று கொடுத்தார். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறாரு. எந்த ஞானஸ்நானம் என்றால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஞானஸ்நானம்? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுத்தார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி வந்து இறங்கின. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அப்ப பரிசுத்த ஆவிக்கு வெளிப்படையான அடையாளம் என்னது? அந்நிய பாஷையும் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுறான், அர்த்தமில்லாத அந்நிய பாஷை பேசுறான். தீர்க்க தரிசனமே இருக்காது, வேற அந்நிய பாஷையா. அது என்ன அப்படின்னா, கொஞ்சம் பாஸ்டர்களை கூட்டிட்டு வந்து காசு கொடுத்து அந்நிய பாஷை சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஏமாத்து பாத்தீங்களா? தேவ ஆவியானவர் இறங்கும் போது பேசுகிற அந்நிய பாஷை, கர்த்தர் கொடுத்த அந்நிய பாஷை, அது விளங்குகிற பாஷை, பேசுகிற பாஷை. அது இந்த உலகத்துல நிறைய பேரு அங்கங்க அந்நிய பாஷைன்ற பேருல தேவ பாஷையை பேசல, பேய்களுடைய பாஷைகள் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பாஷை அல்ல. ஆண்டவருடைய பாஷைக்கு அர்த்தம் இருக்கிறது. அதுதான் தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை கொண்டு பேசும்போது ஜனங்கள் பயப்படுவார்கள், கலங்குவார்கள். இன்னைக்கு அப்படியா நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் அநேக ஆவிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த ஆவிகளை நீங்கள் நம்பிக்கொள்ளாதீர்கள். அது பயங்கரமான ஆவிகள் என்பதை நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பக்கூடாது. 1 யோவானுடைய புத்தகத்திலே 4வது அத்தியாயம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். நான் இதெல்லாம் சொல்றேன்னா தேவ ஆவியினுடைய அபிஷேகம் ஆண்டவர் எனக்கு தந்தார். அவரால் தொடப்பட்டேன். வேத வசனத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக அந்த அக்னியின் மேல ஊற்றப்பட்டது. எனக்கு அந்த அந்நிய பாஷை கொடுத்தா, அந்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்தா. ஆனபடினாலே அந்த பலத்திற்குள்ளாக நான் போய் ஊழியத்தை தொடங்கினேன். கர்த்தர் என்னை அவ்விதமாக ஊழியத்தை காண்பித்தார். அந்த வார்த்தைக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அந்த ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறேன். அவர் சொல்லுகிறபடிதான் நான் சொல்லுவேன், மாற்றி பேச மாட்டேன். வாசியுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறார். உலகத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவில்லை என்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய ஆவி இருக்குது உலகத்துல. எந்த ஆவி தேவனுடைய ஆவின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கேள்வி இருக்கிறது. எந்த ஆவியை நீங்க கண்டுபிடிப்பீங்க? வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஆவி, இயேசு கிறிஸ்துவை சாட்சி சொல்லுகிற ஆவி, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தப்படும் போது தேவன் செய்த அந்த வரங்களையும் அந்த வார்த்தைகளையும் அவர் நமக்கு கொடுக்கிற அதிகாரம், அவர் நம்மளை அபிஷேகித்த அந்த அபிஷேகம் நம்மளிலே கிரியை செய்யும். அவரை போல பேசுவாங்க, அவரை போல கிரியை செய்வாங்க, அவரை போல சுகமாக்குவாங்க. விசுவாசிக்கிறால் நடக்கும் அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த விசுவாசம் இருக்கிறதா? நாம் அந்த விசுவாசியா இருக்கிறோம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், இதெல்லாம் இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய புத்தகம் 5வது அத்தியாயம் 32வது வசனத்தை வாசிங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறோம். தேவன் நமக்கு தந்தருளிய கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. தேவ வசனத்துக்கு முழுமையாக நீங்கள் கீழ்ப்படிந்தால் தான் அந்த ஆவி வரும். கீழ்ப்படிதல் இல்லைன்னா பரிசுத்த ஆவி வராது. உண்மையாக தேவனுக்கு மெய்யாக நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் கீழ்ப்படிதல், எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரு, உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா ஜெபம் பண்ணுச்சு.
அற்புதம் பண்ணிச்சு, வந்து சாட்சி கொடுக்கிறாங்க. அப்ப ஆவியானவருடைய கிரியை இல்லைன்னா இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? ஒரு சபையானது சாட்சியின் மூலமா தான் வெளிப்படுத்தப்படும். ஒரு பிள்ளைகள் சாட்சி கொடுக்கிறாங்கன்னா ஆண்டவர் அந்த பிள்ளைகளோட இருக்கிறார், கர்த்தர் அந்த பிள்ளைகளோட இருக்கிறார். யோசுவாவோட கர்த்தர் இருந்தார், யாக்கோபோட கர்த்தர் இருந்தார். யோசுவாவோட இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அதே போல எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோட தாவீதோட கர்த்தர் இருந்தார். தேவன் ஒவ்வொருவரோட கூட இருந்தார். தம்முடைய அடையாளங்களை வெளிப்படுத்துவார், அவருடைய வாஞ்சியை திருப்தியாக்குவார். அவர்களுடைய ஜபங்களை தள்ளாதவராக இருக்கிறார், அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த விசுவாசம் ஒண்ணு வருது, இந்த விசுவாசம் எல்லாருக்குள்ள வருது. அது எங்க இருந்து வந்தது? தேவ ஆவி இருந்தா தான் அந்த விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசம் எப்படின்னா அது உறுதியாக இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா தேவ ஆவியானுடைய கிரியை உள்ள தூண்டுது. நீ விசுவாசமா இரு மகளே, நீ ஜெபம் பண்ண நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தின் ஆவியை கொடுக்கிற தேவன் அவர். எப்படியாக நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆண்டவருடைய ஆவியானுடைய அந்த வரத்திலே அது ஒரு வரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப அதுல ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அப்ப தேவ ஆவியினாலதான் ஒரு நம்பிக்கை வருகிறது. அதை நான் பார்க்கப்பட்டது ரோமருடைய புத்தகத்திலே 15வது அத்தியாயம் 13வது வசனத்தை வாசியுங்கள். அப்ப பரிசுத்த ஆவியினாலதான் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது. ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எங்கே இருந்து வருகிறது என்றால் தேவனுடைய ஆவியானவர் கிரியையினால தான் வருகிறது. பாத்தீங்க, பலமா வாசிங்க. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இது எங்க இருந்து வருகிறது? பரிசுத்த ஆவி வந்தாதான் அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அதிலே இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாக கர்த்தர் கொடுக்கிறார், நிரப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம் நிரப்பப்படணும், உங்க வாழ்க்கை நிரப்பப்படணும் அப்படின்னா அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் யாரால வருது? தேவ ஆவியினாலே வருகிறது. அதுலதான் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. கர்த்தர் அதனாலே நிரப்புகிறார். விசுவாசம் உள்ளவங்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கிடைக்கும். வீடு வேணும்னா வீடு கிடைக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் வேணும்னா உத்தியோகம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கணும். ஆண்டவர் அதை கொடுப்பார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தேவ ஆவினால் உண்டாகும் போது அந்த குடும்பத்துக்கு தேவையெல்லாம் ஆண்டவர் அள்ளி கொடுப்பாரு. அவங்க சாப்பிட்டது போக மீதி அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. முதல்ல சாப்பாடு இல்லாம இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அநேகருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. எங்க கூட இருக்கிற ஒரு ஊழியக்காரரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா, எங்கேயாவது காற்று வழியே போவாரு, பசி எடுத்துருச்சு, அந்த தோட்டத்தில் இருக்கிறத என்ன பண்ணாரு அப்படின்னா களவாண்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாரு, தண்ணியை குடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தாரு. ஆண்டவரே உண்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் செய்யக்கூடாது ஆண்டவரே, நான் பசிச்சிருச்சு, நான் அந்த கிழங்கை கிள்ளி சாப்பிட்டேன், அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டேன், அந்த காயை பறிச்சு சாப்பிட்ட ஆண்டவரேன்னு சொல்லி கதறி அழுத போது ஆண்டவர் அந்த மகனை கூப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நீ போ என் வேலையை செய்ய அப்படின்னாரு. ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த மனிதனாக அவர் போய் என்ன பண்ணார் அப்படின்னா முழங்கால நின்று ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. பயங்கரமா அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கப்பட்ட போது அநேக இடத்துல போய் கையேந்தி கேட்டிருக்கிறார், ஐயா கடன் கொடுங்க ஐயா, நான் வேலைக்கு போனேன் ஐயா, எனக்கு காசு கொடுங்க, உங்க பணத்தை நான் திருப்பி தந்துறேன்னு சொல்லி. கடைசியில வேலைக்கு போறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இவன் உண்மையிலே வேலைக்கு போகக்கூடியவனா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாங்க. இவன் கேட்கறத பார்த்தா வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொஞ்சம் கொடுத்தாங்க. அவர் வெளிநாட்டுக்கு போனாரு, அங்க போய் சம்பாதிச்சாரு, எல்லா பணத்தையும் சம்பாதிச்சாரு. சம்பாதிச்ச பண்ணி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்தது போக, அம்மா அப்பாவுக்கு கொடுத்தது போக மீது எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா காணிக்கையாக ஆண்டவர் கொடுத்தாரு. சம்பாத்தியம் பண்ண பணம் எவ்வளவோ தெரியாது, முதல்ல போன சம்பாத்தியம் பணம் எவ்வளவுன்னு தெரியல. 30,000-40,000 வாங்கி இருக்கிறாரு. வீட்டுக்கு 10,000 சாப்பாட்டுக்கு வச்சுட்டு 30,000 ரூபாய் ஊழியத்துக்கு கொடுத்தாரு. எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்திருக்கிறார். அநேருடைய ஊழியத்துக்காக பணம் அனுப்பிச்சாரு. அப்புறம் கடைசியில பார்த்தா அவர் உயர்ந்த நிலைக்கு போனாரு. இன்னைக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இன்னைக்கு என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் சாப்பாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு 99 லட்சத்தை ஊழியத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம களவாண்டு சாப்பிட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா
99 லட்சத்தை ஊழியத்துக்கு கொடுக்கிறாரு. ஒரு 240 குடும்பத்துக்கு அவர் என்ன செய்யறாருன்னா சாப்பாடு கொடுக்கிறாரு. அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு தன்னுடைய சம்பளத்துல. இது போக பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நிறைய இடங்கள்ல ஊழியத்துக்காக ஆலயத்தை கட்டி கொடுக்கிறாரு. நிறைய ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யறாரு. இந்த வேலையை அவர் செய்யறாரு. ஒரு மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தி இன்றைக்கு பார்க்கப்படும் போது அவருடைய கூடாரத்திலிருந்து அவருடைய நிறைய ஊழியக்காரர்களை உருவாக்கி இருக்கிறாரு. வருஷத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 500 ஊழியக்காரங்களை உருவாக்குறாரு. 600 ஊழியக்காரங்க வரைக்கும் உருவாக்குறாரு. இன்னைக்கு 15 ஆண்டு ஆயிப்போச்சு. 15 × 600 எவ்வளவு ஆச்சு? எத்தனை ஊழியக்காரங்களுக்கு உதவி செஞ்சு படிக்க வச்சு அவங்க குடும்பத்தெல்லாம் தாங்கி சாப்பாடு கொடுத்து அவங்களை எல்லாம் உலகத்துல ஊழியக்காரங்களாக அனுப்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமது பலவீனங்களிலே நமக்கு பலன் கொடுக்கிறவர், விசுவாசத்தை கொடுக்கிறவர், நம்மளை உயர்த்துகிறவர், நம்ம வீடுகளில் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர், நமக்கு சொந்தமாக இடத்தை கொடுக்கிறவர், அதுக்கப்புறம் நமக்கு சொந்தமான கூடாரம், சொந்த தொழில் நம்ம அனைவருக்கு அள்ளி கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மளை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க ஐயா? எத்தனை பேர் கர்த்தர் விதமாக செய்ய போறார்? இந்த காரியம் உண்மையுள்ளதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டுமானால் அவர்தான் நமக்கு வேண்டும். அவர்தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த பரிசுத்தம் நமக்குள்ள கிரியை இல்லைன்னா ஒண்ணுமே கிடைக்காது. ஆவியானவர் இருந்தா பரிசுத்தம் இருக்கும். நம்ம பரிசுத்தமா இருந்தா ஆவியானவர் இருப்பாரு. நமக்குள்ளே பரிசுத்தம் இல்லை என்றால் ஆவியார் நம்மளிடத்துல இருக்க மாட்டார். 1 பேருடைய புத்தகம் 1வது அத்தியாயம் 2வது வசனத்தை வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவர் பரிசுத்தமாக்குதல் நாளிலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறது கிருபையும் சமாதானம். இதுல வசனம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களை தேவன் பரிசுத்தமாக்குகிறார் என்றால் ஆவியானவர் மூலமாக பரிசுத்தமாக்குகிறார். ஆவியானவர் வந்தாதான் நம்ம பரிசுத்தம் அடைய முடியும். எவரும் பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்தமாக பரிசுத்தமாக முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. முன் அறிவித்தபடியாக, முன் தெரிந்து கொள்ளுதல்படியாக யாருக்கு அந்த ஆவியை கொடுக்கிறாரோ அவன் தான் பரிசுத்தமா இருப்பான். மீதி எல்லாம் கள்ளனா தான் இருப்பான். மீதி எல்லாம் திருடனா தான் இருப்பான். மீதி எல்லாம் பொய் சொல்லுகிறவனா தான் இருப்பான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில நிறைய பொய் புரட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டா அவன் பரிசுத்தமாக்கப்படவில்லை. அவன் வேற ஆவி உடையவனாய் இருக்கிறான். அவன் ஏமாற்றுகிறவனாய் இருக்கிறான். இப்போ ஒண்ணு பேசுவான், இன்னொரு நாளைக்கு ஒண்ணு பேசுவான். எல்லாத்தையும் பாருங்க. வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் எப்படிப்பட்டவன்? அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறது என்றால் அவனுடைய வாயில பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை அங்கே இருக்கும். அவன் பரிசுத்தத்துக்குரியவனாய் இருப்பான். அவனிடத்துல ஒரு குற்றமும் சுமராது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவன குற்றம் சுமந்தானா அவன் செத்தான். ஒரு பரிசுத்தமான குற்றம் சுமத்தினா அவன் இருக்க முடியாது. ஆண்டவர் அவன் கை காலெல்லாம் உடைச்சு வச்சிருவாரு. அவன் தொண்டையை பிடிச்சு ஒரே அமுக்க அமைக்கிடுவாரு. அவன் தாடையை உடைப்பார், அவன் பிடரியை முறிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் மேல குற்றம் சுமந்த ஒருத்தனை நிக்க முடியாது. ஏன்னா ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். உனக்கு முன்னாடி எழுந்து ஒருவரை நிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை திட்டிட்டு உன்னை அசிங்கமா பேசிட்டு ரோட்டு வழியே போனான்னா அங்க ஆக்சிடென்ட்ல செத்துருவான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உண்மையான ஒரு காரியம். இதே திண்டிவனத்துல ஒரு கத்தோலிக்க ஃபாதர் ஒருத்தர், அருமையான ஒரு ஊழியக்காரரு, 2005 நான் நினைக்கிறேன். நல்லா இங்க கொஞ்சம் கவனிங்க கேளுங்க. அந்த ஃபாதர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஒழுங்கா இருக்கணும். யாரா இருந்தாலும் ஒழுங்கமா இருக்கணும். தப்பிதலே பண்ணக்கூடாது. இருக்கிற ஒரு வாத்தியார் ஹெட் மாஸ்டர் தப்பு பண்ணிட்டாரு. கூப்பிட்டு சொன்னாரு, நீ தப்பு பண்ணாத, ஸ்கூலை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் போய் என்ன பண்ணி இருக்கிறான் அப்படின்னா, திண்டிவனத்துல கொஞ்சம் பேர் ரவுடிங்களுக்கு எல்லாம் நிறைய சரக்கை வாங்கி கொடுத்து அவன் என்ன பண்ணிட்டான், போய் இவருக்கும் சிஸ்டருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொய்யாக பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் என்ன பண்ணாங்க, அங்கியெல்லாம் பிடிச்சி இழுத்து போட்டு அடிச்சு முகமெல்லாம் உடைச்சி பல்லெல்லாம் உடைச்சி எலும்பெல்லாம் உடைச்சி ரொம்ப அசிங்கமாயி போட்டிருந்தாங்க. அந்த ஃபாதரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. அவர் ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவரே அவனை மன்னியும் மன்னியும் மன்னின்னு சொல்லிட்டு ஒரே வேண்டுதல் பண்ணிட்டு, ஆண்டவரே அவன் மனந்திருப்பட்டும் ஐயா மனந்திருப்பட்டும், இதே தான் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்கல. யாருடைய ஜெபத்தை?
ஃபாதருடைய ஜபத்தை கேட்கல. கரெக்டா 30வது நாள் அவன் ஒரு பைக்ல என்ன பண்ணிட்டான், பொண்டாட்டி நிறை மாத கர்ப்பிணி, அதை பின்னால வச்சுக்கிட்டு அங்கிருந்து 8 கிலோமீட்டர் அவ அத்தை வீட்டுக்கு, மாமியா வீட்டுக்கு போறதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அது சந்தோஷமா நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நல்ல பண்டம் பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு பைக்ல அப்படியே போனா. போய்கிட்டே இருந்திருக்கிறான். அந்த மாமியா வீடு பக்கத்துல வந்துட்டு இருந்திருக்கான். அங்க இருந்து ரோட்ல ஒரு பெரிய லாரி வந்தது. அப்படியே அவனை முட்டி மோதி அப்படியே ஏறி இறங்குச்சு. ஒரே ஸ்பாட்ல நீ ஒரு ஊழியக்காரன அவதூறா சொல்லி அடிச்ச, 3 அண்ணமா அங்கேயே செத்துச்சு. ஊரெல்லாம் சொன்னாங்க அந்த ஃபாதர் அநியாயமா அபகரமா பேசி அவர் அடிச்சான்ல. இப்ப பார்த்தா ஒரு உயிருக்கு 3 உயிர் போயிடுச்சாயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையான தேவனுடைய பிள்ளையை தொட்டா வசனம் சொல்லுது, அவன் பிடரியை முடிப்பார், அவன் தாடையை உடைப்பார், அவனை நொறுக்கி விடுவாரு. கர்த்தர் அடையாளமா வச்சிருக்கிறார். உன் மேல குற்றம் சுமராது. நீ ஆவியினால பரிசுத்த ஆவிக்குரியவனாய் இருக்கிற, பரிசுத்தமாக்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளை. உன்னை குற்றம் சொன்னா இதுதான் நடக்கும். அல்லேலூயா. நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். இதே மாதிரி ஒருத்தன் வந்து மிரட்டி இருக்கிறான். பஜார்ல நம்ம தம்பி ஒருத்தர் கடை வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அவன் என்னமோ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் முடியெல்லாம் கட்டிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா பேசி என்ன பண்ணா, ஏசு கிறிஸ்துவ அவதூறா பேசிக்கிட்டே இருந்தான். அப்ப அவரு சொன்னாரு, நீ எல்லாம் இதெல்லாம் கட்டிட்டு இருக்க, நீ எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க, நீ நேர்ந்துகிட்ட, நீ விரதம் வச்சிருக்கிற, ஆனா இப்ப நீ என்ன பண்ற, பேசாம இருந்தா உன்னை விட்டுருப்பாரு ஆண்டவரு. நீ இயேசுவை நீ கேவலமா பேசி இருக்கிற, நீ போக மாட்ட அப்படின்னு சொன்னாரு. நீ போக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. மறுநாள் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவன் இங்க இருந்து கோயிலுக்கு போறதுக்கு நேர்ந்ததெல்லாம் எல்லாம் எடுத்து கட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போறான். போய் என்ன பண்றான், வண்டியில ஏறி போனன்னு போறான். அப்பதான் அவங்க சித்தப்பன் அதனுக்குள்ள ட்ரெயின்ல ஆக்சிடென்ட்ல செத்தே போயிட்டான். அங்க இருந்து பிரேதமா எழுத்தாப்புல எடுத்துட்டு வந்தாங்க. அவன் உடனே எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு விரதத்தை விட்டுட்டு அவங்க சித்தப்பன் அடக்கம் பண்ண போனான். அதுக்கப்புறம் வந்து சொல்றான், ஐயா என்னை மனுஷரியா, உங்க ஏசப்பாவை நான் உன்னை திட்டுனதுனால நீ சாபம் விட்டுட்ட, இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு வந்து சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஆண்டவருடைய ஆவியானவர் எப்படி நடத்துறாரு பாத்தீங்களா? ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரா உங்களுக்கு? உங்களுக்கு சாட்சி கொடு, நீங்க அவருக்கு சாட்சி கொடுத்தா அவர் உங்களுக்கு சாட்சி கொடுப்பாரு. இப்படியாக ஆண்டவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். யோவானுடைய புத்தகம் 20ஆம் அத்தியாயம் 21, 22 வாசிங்க. இயேசு மறுபடியும் அவனை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக பிதா என்னை அனுப்பினது போலே நான் உங்களை அனுப்புகிறேன். எப்படி இயேசு போனாரு, ஊழியம் செஞ்சாரு, அதே மாதிரி நான் உங்களை அனுப்புவாரு. எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர் என்ன செய்தாரோ அதை அப்படியே செய்வீங்க. மரித்தோரை எழுப்புனா நீங்க அப்படியே எழுப்புவீங்க. குஷ்டரோகி சுத்தமானாங்க. செவிடர்கள் என்ன பண்ணாங்க, காது கேட்கப்பட்டது. முடவர்கள் நடந்தார்கள். கண்கள் பார்வையடைய அநேக குருடர்கள் அங்கே பார்வை பெற்றார்கள். இதெல்லாம் அப்படியே நடக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, என்ன நான் உன்னை எப்படி அனுப்பிச்சனோ அதே மாதிரிதான் நீ போவ, நீ இந்த ஊழியத்தை செய்வ என்று சொல்லுகிறார். இதுதான் ஊழியம் என்று சொல்லுகிறார். இது இந்த ஊழியத்தை செய்யல அப்படின்னா அது ஊழியமே இல்லை. இதுதான் ஊழியம் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். இந்த ஊழியத்தை நாம் செய்வதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல வேத வார்த்தைகள் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பரிசுத்த ஆவினாலே தேவ மனிதர்கள் வேத வசனங்களை சொன்னார்கள், தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். எழுதப்பட்டது என்று பார்க்கிறோம்.